காத்திருந்து காத்திருந்து கல்யாணமே நடக்கலை. எத்தனையோ வரம் வருது. வரமெல்லாம் ஒன்றுமே வந்து சேர மாட்டேன்னுது. இன்னமும் காத்துட்டு தான் இருக்கும். எப்போ தான் கல்யாணம் நடக்கும்னு நம்ம முருகரை நினச்சி வருத்தப்படுறதும் உண்டு. நிறைய பேர் வந்து இன்றைக்கி திருமணம் ஆகாத பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அந்த பிரச்சனை ஏன் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு வரன் வருது, அது நமக்கு செட் ஆகலைன்னா அது நமக்கானவங்க கிடையாது. நமக்கானவங்க தான் நம்ம சேருவாங்க இல்லைங்களா? நமக்கானவங்க இல்லைன்னா அது எத்தனை வரம் வந்தாலும் அது நம்ம சேராது. நமக்கானவங்க வர வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருந்தாகணும். சரி, எத்தனை நேரம் தான் காத்துட்ருக்குது, இப்படியே காத்துட்ருக்கணுமா? முருகனை நான் வந்து நினச்சிட்ருக்கேன், வணங்கிட்டுருக்கேன், எவ்வளோ நாள் நானும் காத்துட்ருக்கிறது அப்படின்னு சில பேருக்கு ஆதங்கமும் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம நல்லா யோசிச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு போய் சேரணும், ரொம்ப தூரத்தில் இருக்குது நம்ம வீடு அப்படின்னா ஒரு 4-5 வண்டி பிடிச்சி தான் போகணும், வேறு வழி இல்லை. நான் கொஞ்சம் தாமதமாகி தான் போனோம்னா நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போய் ஆகணும். இல்லை, நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியல, ரொம்ப அசதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஏதோ ஒரு விடுதி எடுத்து நம்ம தங்கிட்டோம்னா அந்த விடுதியில் நம்ம எத்தனை நாள் தங்க முடியும்? குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் 3 நாள். நிரந்தரம் இல்லாதது இல்லையா? அது நிரந்தரமானது நம்ம வீடு தான். அதே மாதிரி தான் நமக்கு நிரந்தரமானவங்க நமக்கானவங்க தான். கல்யாணம் சீக்கிரமாக ஆகணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கிடைக்கிறாங்க, ஏதோ ஒரு பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம கடவுள் சேர்த்து வச்சுட்டாருன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் பாருங்கள், அவசரப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணிப்பாங்க. அப்புறமா அந்த வாழ்க்கை சரியாக இருக்காது. 2வது திருமணமோ இல்லை 2வது ஒரு நபர்கள் அவங்களால ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில் இருக்குது. தாமதம் ஆகிறதும் நல்லது தான், சீக்கிரமாக முடிகிறதும் நல்லது தான். அதெல்லாம் ஒருத்தவங்களோட பிரார்த்தம். அந்த பிரார்த்தம் எப்போ அவங்களுக்கு தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கோ அப்போ தான் நடக்கும். முருகனால் சீக்கிரமாக நடக்கிறதும் உண்டு. ஆனால் முருகன் வந்து அப்படி எடுத்த உடனே எல்லாருக்கும் அதை கொடுத்துட மாட்டார். நல்லதாக பார்த்து தான் கொடுப்பார். தன் குழந்தைங்களுக்கு, பக்தர்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நாளளவில் அவங்க நாளைக்கு கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு நிற்கிற மாதிரி நம்ம முருகர் செய்ய மாட்டார். அவசரப்பட்டு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு அந்த வாழ்க்கை நிம்மதி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி நிச்சயமாக முருகர் செய்ய மாட்டார். கொஞ்சம் தாமதமானாலும் அது 2-3 வண்டி மாறி நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அது நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய மாளிகையில் கூட நம்ம தங்கலாம். நம்ம வீடு குடிசையாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கும் போது தான் நமக்கு அது நிம்மதி கிடைக்கும். அது மாதிரி நமக்கானவங்க, நம்ம அன்பை புரிஞ்சவங்க நிச்சயமாக முருகர் கொடுப்பாரு. கொஞ்சம் தாமதமும் ஆகலாம், இல்லை சீக்கிரமாகவும் முடியக்கூடிய நேரமும் நம்ம இப்போ வந்துட்டுருக்கலாம், இல்லை இன்றைக்கி கூட வந்துட்டுருக்கோம். அது நேரம் எப்போ வரும், எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக வரும், வர வைப்பார் நம்ம முருகர். கொஞ்சம் காத்திருக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே நல்லதுக்கு தான் அது. காத்திருக்கிறதுனாலேயே ஒரு நல்லது கிடைக்கும்னா நம்ம நிச்சயமாக காத்திருக்கலாம். கொஞ்ச காலம் தானே, இவ்வளோ நேரம் காத்திருந்துட்டோம், இன்னும் கொஞ்ச காலம் தானே காத்திருக்க போகிறோம். கொஞ்சம் காலம்ன்றது ரொம்ப வருஷங்கள் ஆகாது, சில மாதங்கள்லேயே நடத்தி வைப்பார் முருகன்.